குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம குரூப் 4 எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதனுடைய ஹிஸ்ட்ரி குவாலிட்டி அண்ட் ஐஎன்எம் கீஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். கொஷின் வந்து ரொம்ப ஒரு மாடரேட்டான இதுல தான் இருந்தது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஐஎன்எம்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேகசின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான தீம்னு சொல்லலாம். ஸோ அந்த மேகசின்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ சரியான இணையை கண்டறிங்க, சூஸ் த ரைட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா, பாரதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா நியூ இந்தியா நமக்கு தெரியும் அன்னிபெசன்டோடது. ஸோ அவங்க அன்னிபெசன்டோட 1914ல யூஸ் பண்ண டெய்லி தான் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ செகண்ட் பாருங்க, தேசபக்தன். தேசபக்தன் நமக்கு தெரியும் திருவி கல்யாண சுந்தரம் அவருடையது. ஸோ இங்க விவி சுப்பிரமணியம்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நாம தப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நவசக்தி. நவசக்தி வி கல்யாண சுந்தரம் தான். ஸோ கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஹிந்து. ஹிந்து வந்து ஜி சுப்பிரமணியம் அவர்களால தொடங்கப்பட்டதுதான் ஹிந்து. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 and 4. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, ஸோ காங்கிரஸ் பத்தின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிகார்டிங் தி ப்ரொவின்சியல் எலெக்ஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நடந்த மாகாண சட்டமன்ற தேர்தல் குறித்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 1922ல வந்து பாத்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சௌரி சௌரா இன்சிடென்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சூறையாடப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டதுனால ஸோ அப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கோஆபரேஷன் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த நான் கோஆபரேஷனை சஸ்பெண்ட் பண்ணது, திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த ஒரு மூவ்மெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணது பொதுவா காங்கிரஸ்ல ஒரு அதிருப்தி ஏற்படுத்துனுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அதிருப்தியின் காரணமாக பாத்தீங்கன்னா ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு தரப்பினர் பிரிஞ்சு சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து தொடங்குறாங்க. அந்த ஸ்வராஜ்ய பார்ட்டி பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 1923 சித்ரஞ்சன் தாஸ் அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை தொடங்குறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற இடங்களை கைப்பற்றி சட்டமன்றத்தில் இருப்பதன் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு செல்ஃப் ரூல் அல்லது அதிக பெரும்பான்மையை உறுதி செய்யணும், அதிக பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்க. ஸோ அதனால இவங்க 1923 எலெக்ஷன்ஸ்ல பங்கெடுக்கிறாங்க. 1923 எலெக்ஷன்ஸ்ல பங்கெடுக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ஸ்ல பங்கெடுத்துக்கிட்டு இவங்க மெட்ராஸ் மாகாணத்துல 11 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க. அந்த 11 தொகுதிகளையும் வெற்றியும் பெறுகிறார்கள். அதே போல இதே தேர்தல்ல நீதி கட்சி போட்டியிட்டு 44 சீட்ஸை வந்து கைப்பற்றுறாங்க அவுட் ஆஃப் 98 சீட்ஸ். ஸோ அவங்களால தனி பெரும்பான்மை பெற முடியாத பட்சத்திலும் நீதி கட்சி இந்த தேர்தல்ல ஸோ அவங்க வந்து ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க. பனகல் அரசர் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றிருப்பாரு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். So first statement பாருங்க, Congress boycotted the elections which was held in 1923 in Chennai. So இது வந்து obviously சரியான ஸ்டேட்மெண்ட் தான். So காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த மெட்ராஸ் மாகாண தேர்தல்ல இருந்து யாரும் போட்டிட்டு இருக்க மாட்டாங்க, சுயராஜ்ய கட்சி தான் போட்டிட்டு இருக்கும். So செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்வராஜ்ய பார்ட்டி won 11 சீட்ஸ். சுயராஜ்ய கட்சி 11 சீட்ஸை வந்து கைப்பற்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். ஸோ ஒட்டுமொத்தமா இருந்த 98 சீட்ஸ்ல 11 சீட்ஸ் வந்து ஸ்வராஜ்ய பார்ட்டி வந்து கைப்பற்றி இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ சுயராஜ்ய கட்சி 11 சீட்ஸ் கைப்பற்றி இருந்தாலும்
ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க பெற்றிருந்ததுனால அவங்க மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கடைசி ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காமராஜர் லெட் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சென்னையில நடந்தப்போ காமராஜர் பங்கெடுத்திருந்திருப்பாரு, ஆனால் அவர் முன்னிலை எடுத்து அதை வந்து நடத்தியிருக்க மாட்டாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈவி ராமசாமி நாயக்கர், ஸோ பெரியார் இருக்காரு இல்லையா, ஸோ பெரியார், அதே போல ராஜாஜி, சத்தியமூர்த்தி போன்றவர்கள் தான் ஸோ தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா ஆப்ஷன் 1, 2 and 3, ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு சரியான ஆன்சராக இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் பத்தின ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் சரண்டர்ட் ஹிஸ் நைட்ஹுட். ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சர்பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது உண்மைதான். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய சர்பட்டத்தை துறப்பதாக அப்போதைய வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அதற்கான ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆன் 13th April 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் occurred in அம்ரிஸ்டர். ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததன் காரணமாகத்தான் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில தான் பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய சர்பட்டம்னு சொல்லப்படுற நைட்ஹுட் பட்டத்தை வந்து துறந்திருப்பாரு. ஸோ ரீசனும் அதற்கான கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம both A and R are true and R is the correct explanation of A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, பாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ், ஸோ அதனுடைய வெர்ஷன்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்றது 1986ல எனாக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இங்க கேட்டிருக்கிறது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ இது எப்போ அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1987ல இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வந்திருக்கும். ஸோ இதை ஆப்ஷன்ல மேட்ச் பண்ணி பாருங்க. ஏக்கு 2. ஸோ நீங்க ஒன்னு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னாவே ஆப்வியஸா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மண்டல் கமிஷன் பத்தி ஒரு கேள்வி வந்திருக்கு பாலிட்டியில. ஸோ மண்டல் கமிஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ மண்டல் கமிஷன் அப்படின்றது இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் அதர் தென் ஸ்கெடியூல்ட் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்ட் ட்ரைப்ஸ் அவங்கள கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷன் தான் அந்த மண்டல் கமிஷன். ஸோ இந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1979ல மொரார்ஜி தேசாய் அவர்களால இந்த கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய ரிப்போர்ட் வந்து இவங்க 1980ல சப்மிட் பண்ணுவாங்க. பட் சம்பவ் இவங்களோட ரிப்போர்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போயிருக்கும். ஃபைனலா 1990ல விபி சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ஸோ ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஓபிசி ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல இருந்து இந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். So the commission used 3 indicators. So இவங்க பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் பேக்வர்டா இருக்கிறவங்கள கண்டுபிடிப்பதற்காக
சில கிரைட்டீரியாஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸா அவர் எடுத்திருந்திருப்பார். சோஷியலி, எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ் சொல்லிட்டு 3 இண்டிகேட்டர்ஸா எடுத்திருந்திருப்பாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்வியஸா கரெக்ட். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. In social indicator, there were 5 criteria and educational indicators, there were 2 criteria. சமூக குறிகாட்டியலில் 5 அளவுகோல்களும் மற்றும் கல்வி குறிகாட்டியலில் 2 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பெற்றன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கும் அப்படின்னா, சமூகம், கல்வி, பொருளாதாரம். இந்த 3லயும் சமூகத்துல 4 கிரைட்டீரியாஸும், கல்வியில 3 கிரைட்டீரியாஸும், பொருளாதாரத்துல 4 கிரைட்டீரியாவும், டோட்டலா 11 கிரைட்டீரியாஸ அந்த ரிப்போர்ட் வந்து கொண்டிருக்கும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சோசியல் சமூகத்துல there were 5 கிரைட்டீரியாஸ், 5 அளவுகோல்கள் இருப்பதாக, 5 குறிகாட்டிகள் அளவுகோல்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இங்க 5 வரக்கூடாது, இங்க 4 தான் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பா கொடுத்திருந்திருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் எக்கனாமிக் இண்டிகேட்டர் தேர் வேர் 4 கிரைட்டீரியா. சொல்லியிருந்தோம் இல்லையா, பொருளாதாரத்துல 4 கிரைட்டீரியா வச்சிருந்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஒட்டுமொத்தமாக 11 கிரைட்டீரியா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா கரெக்ட் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸை மேட்ச் பண்ணினா பாயிண்ட் 1 and 3 கரெக்ட். இது மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து உங்களுக்கு இதுக்கு ஆன்சராக வரும். காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தி இர்வின் பேக்ட் பத்தின ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பீப்புள் அலவுட். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மார்ச் 5, 1931 காந்தி மற்றும் வைஸ்ராய், அப்போதைய வைஸ்ராயாக இருந்த இர்வினுக்கும் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனுடைய கண்டிஷன்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இதை வந்து 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பீப்புள் allowed to make salts for their consumption. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா பிரிட்டிஷார் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சால்ட்டை வந்து மோனோபலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன்ஸ் வந்து சால்ட்டை அவங்களோட கன்சம்ஷனுக்காக உற்பத்தி செய்ய முடியாது, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து தான் அவங்க வாங்கி ஆகணும். அதிகப்படியான டாக்ஸ் அந்த சால்ட்டுக்கு போடப்பட்டிருப்பதனால அதிகமான செலவு பண்ணி அந்த சால்ட்டை வாங்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியன்ஸ் இருந்தாங்க. இதனை எதிர்த்துதான் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டோட ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்திருக்கும். இதே காலகட்டத்துல நடந்திருக்கும். இதை பத்தின பேச்சுவார்த்தையும் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் போது நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல இந்தியர்கள் உப்பை உற்பத்தி செய்வதற்கு, அவங்களுடைய சொந்த கன்சம்ஷனுக்காக உப்பை உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. people allowed to make salt for their consumption. உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பாருங்க, not releasing the political prisoners who had not indulged in violence. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது. ஆக்சுவலா வன்முறையில் ஈடுபடாமல் கைது செய்தவர்களை விடுவிக்கணும் அப்படின்றதுதான் இதுல ஒரு கண்டிஷனாக இருக்கும். தொடர்ந்து சிறையில் வைப்பது அப்படின்றது இந்த கண்டிஷனாக இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பெர்மிட்டட் பிக்கெட்டிங் ஆஃப் கிளாத் ஷாப்ஸ். அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது. இந்த விஷயம் வந்து அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்துல ஒரு பகுதியாக தான் இருந்தது. அப்ப சுதேசி பொருட்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அந்நிய பொருட்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் நடந்து வந்த ஒரு விஷயமாக இருந்தது 1930s. இதற்கு சில கண்டிஷன்ஸோட அனுமதி இந்த ஒப்பந்தத்தின் போது வழங்கப்பட்டிருந்தது.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்வியஸா கரெக்ட் தான். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ரெடியூஸ் த டெத் சென்டென்ஸ் ஆஃப் பகத்சிங் அண்ட் ஹிஸ் காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ லாகூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட பகத்சிங் மற்றும் அவருடைய காம்ரேட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்கள விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கண்டிஷன் போட்டதாக சொல்லப்படுது. ஆக்சுவலா அது நடக்கல. ஸோ காந்தி இருவின் ஒப்பந்தத்துல பகத்சிங்கோடைய தண்டனை குறைப்பு பத்தின விஷயங்கள் இடம்பெறல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆப்ஷன் 1 and 3. So option B 1 and 3 only. 1 மற்றும் 3 சரியானது அப்படின்றதா இதற்கான ஆன்சராக உங்களுக்கு வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் பற்றின கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1064 and 1965 அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சராக இருக்கும். ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆப்ஷன்ல பாருங்க B2 இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை வந்து ஃப்ரேம் பண்றப்போவே நம்மளுடைய அரசமைப்பு அப்படின்றது ஒரு ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும் அப்படின்றதுல ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. ஏன்னா இந்தியா வந்து வேற்றுமைகள் நிறைய இருக்கிற ஒரு நாடா இருக்கிறதுனால ஸோ ஒரு யுனைடரி கான்ஸ்டிடியூஷன், ஒரு மத்திய அரசுக்கு மட்டுமே அதிக அதிகாரங்கள் கொடுப்பது அப்படின்றது ஸோ தொடர்ந்து இந்தியா ஒரு என்டிட்டியா பயணிப்பதில் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நினைச்சாங்க. ஸோ அதனால நமக்கு கூட்டாட்சி முறையை வந்து நம்மளோட அரசியலமைப்பின் படி அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ கூட்டாட்சி அப்படின்னா ஸோ மாநிலங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு, மத்திய அரசுக்குன்னு சில உரிமைகள் இருக்கு. ஒருத்தரோட உரிமையில இன்னொருத்தர் தலையிட கூடாது. ஸோ நமக்கு அதிகார பகிர்வு அட்டவணை 7ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே கூட்டாட்சியினோட ஒரு அங்கங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும் அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுல ஒற்றை குடியுரிமை அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவில இரட்டை குடியுரிமை அப்படின்ற விஷயம் கிடையாது. ஸோ அன்லைக் யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா அவங்க மாகாணத்திற்கு ஒரு குடியுரிமை, அவங்க வாஷிங்டன் மாகாணத்துல இருக்காங்கன்னா வாஷிங்டன் மாகாணத்தில் குடியிருப்பதற்கான ஒரு குடியுரிமையும், ஸோ யூஎஸ்ஏ ஆஸ் அ ஸ்டேட்டா அந்த ஃபெடரல் கண்ட்ரில ஸோ அதற்கு ஒரு குடியுரிமையை கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம இந்திய அரசியலமைப்புல ஸோ நமக்கு ஒற்றை குடியுரிமை தான் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இரட்டை குடியுரிமை நமக்கு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ நம்ம இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா A is true and R is false அப்படின்றது இதற்கான ஆன்சராக வரும். ஸோ லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட பத்தி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய டேட்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். லோக்பால் அண்ட் லோகாயுக்தா ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் January 16, 2014 அப்படின்றது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா லோக்பால் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2013ல எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது நடைமுறைக்கு வந்தது. ஸோ இது வந்து ஊழல் தடுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம். சோ இது நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா January 16, 2014 அன்னைக்கு
சோ இது நடைமுறைக்கு வந்தது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தமிழ் டிக்ளேர்ட் அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. சோ தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004 முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு மொழி, இந்திய மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் தான். 2004 அப்படின்றது கரெக்ட் தான். ஆனா அதனுடைய டேட் பாருங்க, October 10 சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது October 12, October 12 அன்னைக்கு தான் தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தவறு. சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம். சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் பத்தி கேட்டிருக்காங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324 அப்படின்றது சரியா தான் கொடுத்திருந்திருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் இன் இந்தியா, இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம். சோ இந்த இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்த போதுதான் இந்த இந்திய தேர்தல் ஒருங்கிணைப்பு ஆணையம் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும். இங்க 1916 கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1.1 and 0.3 only correct, 1 and 3 only correct அப்படின்றது தான் இதற்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சராக வரும். So Theosophical Society, பிரம்மஞான சபை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சோ இதுல பாருங்க, the Theosophical Society was founded by Madam Blavatsky and Colonel H.S. Alcott in நியூயார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். 1875 நியூயார்க்ல சோ இந்த பிரம்மஞான சபைன்னு சொல்லப்படுற தியோசோபிக்கல் சொசைட்டி தொடங்கப்பட்டது. சோ அடுத்த பாயிண்ட் பாருங்க, in 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அன்னி பெசன்ட் அம்மையார் தியோசோபிக்கல் சொசைட்டில இணைந்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1889ல தான் இவங்க தியோசோபிக்கல் சொசைட்டில இணைந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்தியாவுக்கு வருகை புரிந்த வருடமும் 1893ல தான் வருகை புரிந்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸா தப்பு. சோ இது வந்து உங்களுக்கு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். சோ அடுத்து பாருங்க, ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் அடையார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய தலைமையகம் சென்னை அடையாற்றில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சோ தியோசோபிக்கல் சொசைட்டியோட தலைமையகம் அடையார்ல தான் இயங்கிட்டு இருந்தது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தவறாக கொடுத்திருந்திருக்காங்க. சோ நீங்க அதை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஆப்ஷன் சி 1 and 3 1 மற்றும் 3 மட்டும் சரி அப்படின்றது இதற்கான விடை. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காங்கிரஸோட உருவாக்கம் குறித்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கூற்று ஏன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28ஆம் தேதி பம்பாயில் நடைபெற்றது. The Indian National Congress first conference convened on 28 September 1885 in Bombay. சோ இது வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பூனேல நடக்கவிருந்தது. ஆனால் பிளேக் நோயின் காரணமாக பூனேவில் நடக்கவிருந்த இந்த மாநாடானது பாம்பேக்கு மாற்றப்பட்டது. கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்ற கல்லூரியில கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ் அப்படின்ற கல்லூரியில இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு சரியா கொடுத்திருக்காங்க. அடுத்து அதற்கான ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு ரீஜியன் ரெப்ரசன்டட் அண்ட் அட்டெண்டட் 21 மெம்பர்ஸ்.
தமிழ்நாட்டு பகுதியில் இருந்து 21 பேர் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தை இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சோ அப்ப மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 22 பேர் கலந்துட்டு இருந்திருப்பாங்க, 21 கிடையாது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பா கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பாருங்க, ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ அப்படின்றது இதற்கு ஆன்சராக வரும். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நியமனம். சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள் நியமனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 கிளாஸ் 3. கிளாஸ் 3 டீல்ஸ் வித் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். சோ இது வந்து சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் த லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஷால் ஆல்வேஸ் பி கன்சல்டட். ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது பிரசிடென்ட் கொலீஜியமோட collegium in the sense chief justice of India plus 4 senior most judges of the Supreme Court. So இவங்களோட அறிவுறுத்தலின் பெயர்ல தான் பிரசிடென்ட் வந்து யாரை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாரு. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கிற முடிவை பிரசிடென்ட் ஒரு முறை மறுபரிசீலனை செய்ய கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதே முடிவு திரும்ப வரும் பட்சத்தில் இவருக்கு வேற வழி இல்லை, அவங்களை வந்து கட்டாயமாக நியமித்துதான் ஆக வேண்டும். சோ இந்த இடத்துல அவர் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு லா மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லயோ அல்லது ப்ரொசீஜர்லயோ கொடுக்கப்பட்டிருக்காது. பட் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தவறா கொடுத்திருக்காங்க. அவங்க கொலீஜியமோட அட்வைஸின் படிதான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தப்பு. சோ அசர்ஷன் கரெக்ட், ரீசன் ராங். சோ ஏ இஸ் ட்ரூ, ஆர் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றது இதற்கான ஆன்சர். சோ இது பாருங்க, மாநிலங்களின் பெயரும் சோ அந்த மாநிலங்கள் இருக்கும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, சோ 1956 ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு முன்னாடி, மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் போடுவதற்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த மாகாணங்கள் பாத்தீங்கன்னா ABCND அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் போல அப்போ இருக்காது. சோ ABCND அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில மாகாணங்களை இடம்பெற செஞ்சிருப்பாங்க. சோ இந்த ABCND அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இந்த A அப்படின்றது பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ். சோ பிரிட்டிஷ் மாகாணங்களாக இருந்த பகுதிகளை வந்து A அப்படின்ற ஒரு ஸ்கெடியூலுக்கு கீழையும், சோ அதே போல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சோ அரசாட்சியில் இருந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் சோ உங்களுக்கு B-லையும், C-ல சீஃப் கமிஷனர் உயர் ஆணையர் அவர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதிகள், சோ பலுச்சிஸ்தான் போன்ற இந்த பகுதிகள் எல்லாம் உயர் ஆணையர் அப்படின்ற ஒரு பதவி வகிப்பவர்களால ஆட்சி செய்யப்பட்டிருக்கும். அதே போல அது கூட சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸையும் இந்த C அப்படின்ற அட்டவணைக்கு கீழே வைத்திருந்தார்கள். ஆப்ஷன் ஸ்கெடியூல் D-ல பாத்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், சோ இவங்களை வச்சிருந்தாங்க. சோ இது ரிலேட்டடான கேள்விதான். 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு முன்பு இருந்த நிலைமை குறித்தான கேள்விதான் இது. சோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இமாச்சல பிரதேசம் அப்படின்றது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக தான் இருந்தது. சோ இதை எங்க பிளேஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா C-ல வந்து பிளேஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. ராஜஸ்தான் அப்படின்றதும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக தான் இருந்தது. சோ இதை வந்து B-ல பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. வெஸ்ட் பெங்கால், சோ வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது 11 மாகாணங்கள் கவர்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த மாகாணங்களாக கருதப்படுது பிரிட்டிஷ் காலகட்டத்தில். சோ அப்படி 11 மாகாணங்கள்ல ஒண்ணுதான் இந்த வெஸ்ட் பெங்கால். சோ இதை வந்து அண்டர் A ஸ்கெடியூல்ல வந்து வச்சிருந்தாங்க. சோ இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்றத வந்து அண்டர் D-ல வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. சோ இதை மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு A,
அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் அதுல மேட்ச் ஆகுது. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம்ஸ் பத்தின ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2003 எல்லா மாநில தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் எல்லா மாநில தேர்தல்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2003 நிறைய மாநிலங்களோட தேர்தல்கள்ல ஸோ இந்த இவிஎம்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது உண்மைதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும், நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் பயன்படுத்தப்படும் என்று வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று வரலாற்று முடிவை எடுத்துள்ளது ஆணையம். ஸோ 2004ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ இதுல இவிஎம் மட்டும்தான் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்க, 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது. 2 மில்லியன் இவிஎம்ஸ் வேர் யூஸ்ட் இன் திஸ் எலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ அரௌண்ட் 2 மில்லியன் இவிஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 1.75 சம்திங் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எக்ஸாக்டா 2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வராதனால இதற்கான ஆன்சரா வந்து நம்ம 1 and 2 மற்றும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஆப்ஷன் பாருங்க, 1 and 2 ஒன்லி கரெக்ட் அப்படின்றத நம்மளால இதுல ஆன்சராக எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹேஸ் த குவாலிட்டிஸ் ஆஃப் போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுதே பாத்தீங்கன்னா ஸோ அதை திருத்துவதற்கான நடைமுறைகளை பற்றியும் நம்மளுடைய ஆர்டிகல் 368ல தெளிவா வந்து அவங்க நம்ம மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ என்னதான் அரசியலமைப்பை நம்மளால திருத்த முடியும் அப்படின்னு இருந்தாலும் ஸோ அரசியலமைப்பின் சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையாக நம்மளால திருத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை திருத்தம் செய்யும் பொழுது ஸோ அது அவ்வளவு எளிதாக பாராளுமன்றத்தினால திருத்தம் பண்ண முடியாது. பாராளுமன்றம் அதற்கு ஒப்புதல் வழங்கினாலும் ஸோ பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அதற்கு ஒப்புதல் வழங்கினா மட்டும்தான் ஸோ அந்த கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெடியூல் 7 சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஸோ நம்மளால வந்து திருத்த முடியும். இந்த அரசியலமைப்புல திருத்தத்தை மேற்கொள்ள முடியும். அதே போல சில பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக திருத்த முடியும். எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல் 2 மற்றும் 3 சம்பந்தப்பட்டது புதியதாக மாநிலங்கள் சேர்ப்பது, ஆல்ரெடி நம்ம கண்ட்ரியில இருக்க மாநிலங்களை பிரிப்பது, பெயர் மாற்றம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதாரண பெரும்பான்மையின் மூலமாகவே மாற்றம் செய்ய முடியும். ஸோ இதன் மூலமாக அட்டவணை 1-4 ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் கான்ஸ்டிடியூவன்சியல் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த போன்ற ப்ரொவிஷன்ஸும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்மளோட அரசியலமைப்புல போத் ரிஜிட் அண்ட் ஃபிளெக்சிபிள்
ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்கான். ஸோ நம்ம பார்த்ததுபடி ஸோ அது உண்மைதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. The constitution was amended more than 100 times without changing the foundations of the constitution. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 106 முறை நம்மளுடைய அரசியல் அமைப்பு திருத்தப்பட்டிருக்கு. ஸோ without changing the foundation of the constitution. So there is something called doctrine of basic structure. ஸோ அடிப்படை சாராம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த அடிப்படை சாராம்சத்தை மீறாமல் அரசியலமைப்பை திருத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தன்னுடைய கேசவானந்த பாரதி வழக்குல வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கும். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து பேசிக் ஃபவுண்டேஷனை வந்து மாற்றாம 100 முறைக்கு மேலாக நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உண்மைதான். ஸோ இது வந்து அதை விளக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா both assertion and reason are correct and reason explains assertion அப்படின்றது இதற்கான ஆன்சராக வரும். both A and R are true and R is the correct explanation of A அப்படின்றது இதற்கான ஆன்சராக வரும். இந்த கொஸ்டின் பாருங்க ஐஎன்எம்ல இருந்து. 1793 கார்ன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது 1793 அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. சோ அதற்கான காரணம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இம்முறையில் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர். சோ அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்த பிறகு ஜமீன்தார்கள் கையில வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல் வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் மீன் பண்ணுது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு சரிதான். சோ இதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஏவின் சரியான விளக்கம் அப்படின்றது இதற்கான ஆன்சராக எடுத்துக்கலாம் நம்ம. இந்த கொஸ்டின் பாருங்க. ஈவேரா பெரியார் 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சரிதான். 1925 காங்கிரஸ்ல இருந்து அவர் வெளியேறி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து தொடங்கியிருப்பாரு. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சரியா தான் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து அதற்கான ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. நியூ இந்தியா வாஸ் தி அபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம். நியூ இந்தியா அப்படின்றது அன்னி பெசன்ட் அம்மையாரோட நியூஸ் பேப்பர். சோ இவங்களுடைய அபிஷியல் நியூஸ் பேப்பர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடியரசு அப்படின்ற நியூஸ் பேப்பர் தான் இவங்களோட அபிஷியலான நியூஸ் பேப்பர். சோ இது வந்து உங்களுக்கு தவறாக கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா A is true but R is false அப்படின்றது இதுக்கான ஆன்சர். A சரி ஆனால் R தவறு அப்படின்றது இதற்கான ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ரிகார்டிங் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குறித்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சோ இதனுடைய கூற்று பாருங்க. Who among the following was the Indian Prime Minister when 42nd Amendment Act was passed? சோ 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் போது யார் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன், குறுகிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுல மிக முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பிரியாம்பிள் முகவுரை திருத்தப்பட்டது இந்த
இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் போதுதான். சோ இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் போது யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. 1976ல இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. சோ அதன் பிறகு வந்த மொரார்ஜி தேசாய் 1978ல 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டு நிறைய இதுல கொண்டு வந்த சேஞ்சஸ் மறுபடியும் ரீசெட்டில் பண்ணியிருப்பாரு, மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா. சோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்திரா காந்தி அப்படின்றது இதற்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளை எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1920களில் சோ அதனுடைய அகழாய்வு நடந்தது உண்மைதான். 1920களில் தான் இதனுடைய அகழாய்வுகள் நடந்திருக்கும். சோ சர் ஜான் மார்ஷல் அவருடைய தலைமையில அகழாய்வுகள் நடந்திருக்கும். சோ ஆர்டி பானர்ஜி, தயாராம் சாஹ்னி போன்றவர்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ போன்ற பகுதிகளை வந்து அகழாய்வுக்கு உட்படுத்தியிருப்பாங்க. சோ பட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 1920களில் மார்ட்டின் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வு நடத்தினார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ 1920கள்ல மார்ட்டின் வீலர் வந்து அகழாய்வு நடத்திருக்க மாட்டாரு. சர் ஜான் மார்ஷல் தலைமையிலான குழு அகழாய்வு நடத்திருக்கும். மார்ட்டின் வீலர் எப்ப நடத்திருப்பாருன்னா 1944ல இவர் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் ஜெனரல் பொறுப்புக்கு வருவாரு. சோ அதன் பிறகுதான் 1940ஸ்ல தான் அவர் வந்து அகழாய்வுகளை நடத்திருப்பாரு. சோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு தவறாக கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டது. சோ நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எழுத்து வடிவம் குறியீட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதை பத்தின கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கள்லயே சோ அதிக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு பானையோடு கிடைத்திருக்கு ஹரப்பன் சிவிலைசேஷன்ல. சோ அதுல எவ்வளவு எழுத்துக்கள் இருந்தது அல்லது எவ்வளவு குறியீடுகள் இருந்தது அப்படின்றத பத்தி தான் கேட்டிருக்காங்க. 26 குறியீடுகள் இருப்பதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது கரெக்ட் தான். 26 குறியீடுகள் அப்படின்றதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற குறியீட்டுகள்ல மிகவும் நீளமான குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் தான். சோ அடுத்து பாருங்க, பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. The term மெலுகா in the Prakrit inscriptions refer to the Indus region அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ மெலுகா அப்படின்றது இண்டஸ குறிப்பதற்கு இருந்த பெயர் தான். அப்போதைய சிந்து சமவெளி நாகரிகத்தை குறிப்பதாக தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த மெலுகா அப்படின்றது பிராகிருத இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல கிடையாது. இந்த மெலுகா அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படுற மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன், மெசபொட்டோமியன் நாகரிகத்துல நமக்கு கிடைத்த கியூனிஃபார்ம் அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் பாத்தீங்கன்னா மெலுகா அப்படின்ற ஒரு பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். சோ அந்த மெலுகா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை தான் குறிக்கிறதாக ஹிஸ்டோரியன்ஸ் பின்னாட்கள்ல கண்டுபிடித்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மெசபொட்டோமியன் சிவிலைசேஷனை பத்தியோ அல்லது யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பத்தியோ அவங்க பேசல, பிராகிருத் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மொழியே அந்த அளவுக்கு சோ அந்த எழுத்துக்களே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இன்னும் டெசிபர் பண்ண முடியாத காலகட்டங்கள்ல பிராகிருத மொழியில அவை குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றது சோ ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறா கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிரீஸ்ட் கிங் மதகுரு அரசன் அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல இருந்து அகழாய்வின் மூலமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. பிரீஸ்ட் கிங் ஆஃப் ஸ்டியாடைட் was discovered in Mohenjo-daro. So இந்த ஸ்டியாடைட் அப்படின்றது நுரைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மொஹஞ்சதாரோல இருந்து அகழாய்வுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். மிக முக்கியமானவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பசுபதிநாத் புரோட்டோ சிவான்னு சொல்லப்படுற சிவனோட முன்னாள் உருவமாக கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த பசுபதிநாத் சீல் வந்து கிடைச்சிருக்கும். அதே போல டான்சிங் டால் நடனமாடும் மங்கை அப்படின்றது கிடைச்சிருக்கும். அது கூடவே இந்த மதகுரு அரசன் அப்படின்றவருடைய சிலையும் நமக்கு வந்து கிடைத்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நுரைக்கல்லால் ஆனது அப்படின்றதும் கரெக்ட் தான். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் the priest king of Stiatait was discovered in Mohenjo-daro அப்படின்றது நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். சோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோ 214 only
கரெக்ட். ஆப்ஷன் டி 2 and 4 only கரெக்ட் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. சோ மத்திய மாநில உறவுகளுக்கு சம்பந்தப்பட்ட குழுக்கள் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த மத்திய மாநிலம் சம்பந்தப்பட்ட குழுக்களை வந்து தான் பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ பார்ப்போம். சோ அதனுடைய குரோனாலஜிக்கலா இந்த கமிஷன்ஸ்லாம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதனுடைய குரோனாலஜியை கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்க புஞ்சி குழு, புஞ்சி கமிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த புஞ்சி கமிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2007ல ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 2010ல தங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து இவங்க சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் பாருங்க ராஜமன்னார் குழு, ராஜமன்னார் கமிஷன். இந்த ராஜமன்னார் கமிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம். 1969ல ராஜமன்னார் தலைமையில ஒரு ஆணையம், 3 நபர் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அதற்கு அடுத்து பாருங்க சர்க்காரியா குழு. நம்ம இந்திய அரசாங்கத்தினால மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்த சர்க்காரியா குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதனுடைய வருடம் பாத்தீங்கன்னா 1983. இதுவும் ஒரு 3 நபர் கொண்ட குழு தான். கடைசியா பாருங்க வெங்கட செல்லையா குழு. இந்த வெங்கட செல்லையா குழு எப்ப ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டுல தான் பாத்தீங்கன்னா 2000ல இந்த வெங்கட செல்லையா கமிஷன் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. சோ இதை நம்ம குரோனாலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ராஜமன்னார் கமிஷன் 2, 3, 4 and 1 தான் உங்களுக்கு சரியான ஆன்சராக வரும். 2, 3, 4 and 1 ஆப்ஷன் டி வந்து உங்களுக்கு இதற்கான சரியான ஆன்சர். இது பாருங்க. சோ லிட்டரரி ஒர்க்ஸ் பத்தின ஹிஸ்டரியில இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அமோகவர்ஷர் அப்படின்றது கவிராஜ மார்க்கம். அமோகவர்ஷர் அப்படின்றது கவிராஜ மார்க்கம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு. சோ ஏக்கு வந்து ஆப்ஷன் 2 வந்து நமக்கு ஆன்சராக வரும். சோ ரெண்டாவது பாருங்க ஜீனசேனர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா ஆதிபுராணா அப்படின்றத இயற்றி இருப்பாரு. சோ செகண்டுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிபுராணா. குணபத்ரா அப்படின்றவர் பாத்தீங்கன்னா மகாபுராணா அப்படின்ற ஒரு நூலை வந்து இயற்றி இருப்பாரு. பானபட்டர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா காதம்பரி. சோ இந்த பானபட்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா சோ இவர் வந்து ஹர்ஷாவோட சமகாலத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஸ்காலர் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பானபட்டரோட ஃபேமஸான ஒரு படைப்பு தான் பாத்தீங்கன்னா காதம்பரி. சோ இதை நீங்க மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னாவே இதற்கான ஆன்சர் நீங்க போட்டுருக்கலாம். சோ டிக்கு 3 வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிமினேட் பண்ற போலதான் கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டின் பாருங்க. சுபாஷ் சந்திரபோஸ் ஜனவரி 23, 1897 அன்று மேற்கு வங்காளத்தின் கல்கத்தாவில் பிறந்தார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்த தினம் ஜனவரி 23, 1897 அப்படின்றது சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து மேற்கு வங்காளத்துல பிறக்கல, கட்டாக் அப்படின்ற அப்போதைய ஒடிஷாவை சேர்ந்த ஒரு பகுதியில் அவர் வந்து பிறந்திருப்பாரு. சோ அவர் வெஸ்ட் பெங்கால்ல பிறக்கல. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு தவறு. சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The government of India, இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் பராக்கிரம் திவாஸ் என்று அறிவித்துள்ளது. சோ இது கரெக்ட் தான். ஜனவரி 23ஆம் தேதி வருட வருடம் பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர்ல கொண்டாடப்பட்டு வருகிறது. சோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கடைசியா பாருங்க, டு ஹானர் ஆஃப் சுபாஷ் சந்திரபோஸ் லீகசி 23rd ஜனவரி இஸ் நேஷனல் ஹாலிடேன்னு கொடுத்திருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில்
ஜனவரி 23ஆம் தேதி தேசிய விடுமுறை ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த தேசிய விடுமுறை அப்படின்றது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தவறு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் தவறானதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 3 தவறானவை. சோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தப்பட்ட குழுக்கள் கமிட்டிஸ் பத்தி இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த குழுக்கள் பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன். சோ பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் பத்தி ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்காக ஒரு குழு வந்து ஏற்படுத்தப்பட்டது. அந்த குழு வந்து பாத்தீங்கன்னா கே சந்தானம் அப்படின்றவர் தலைமையில 1965ஆம் ஆண்டு 1965ல ஒரு கமிஷன் வந்து தொடங்கப்பட்டது. சோ இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க, இந்த ஆப்ஷன்ல பாருங்க, கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய சேர்மன் கே சந்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு சரியா தான் கொடுத்திருக்காங்க. 1965ல சந்தானம் as a chairman, there was a committee formed on பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரிதான். சோ அடுத்து பாருங்க, சோ கமிட்டி ஆன் ரேஷனலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த குழு பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் குழு ரேஷனலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது B.R. ராவோ அப்படின்றவர் தலைமையில 1960ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து தவறா ஒருக்காக கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேட்ச் வந்து சரியா மேட்ச் ஆகல. இது வந்து நம்ம தவறுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர்ஸ், பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு. சோ இந்த பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு அப்படின்றது சோ நமக்கு ஜி ராமச்சந்திரன் அப்படின்றவர் தலைமையில 1966ஆம் ஆண்டு போடப்பட்டது. பட் ஆனா இந்த இடத்துல V.K. ராவோன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு இதுவும் சரியா மேட்ச் ஆகல, இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். கடைசியா பாருங்க, ஸ்டடி டீம் ஆன் பஞ்சாயத்து ராஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு. சோ பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக அதற்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட குழு தான் இது. சோ இந்த குழு வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1961 ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு தலைமையில உருவாக்கப்பட்டதுதான். சோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா தான் கொடுத்திருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு ஸ்டடி டீம் ஆன் பஞ்சாயத்து ராஜ் வி ஈஸ்வரன் அப்படின்றது சரியா தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு சரி. சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, சோ 1 and 4 ஒன்லி சரி, 1 மற்றும் 4 மட்டும் சரி அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். சோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பத்தி இந்த கேள்வி, நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க. அதை பத்தின ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். தியானேஷ் குமார் took charge as the 26th chief election commissioner on February 19, 2025. தியானேஷ் குமார் February 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார், தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சைட்ல போனீங்க அப்படின்னா இதை கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ இவர் நம்மளுடைய 26வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான். அவர் பதவியேற்ற நாளும் அன்னைக்குதான் February 19, 2025 அப்படின்றது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா கொடுத்திருக்காங்க. He is a Kerala cadre of Indian administrative
சர்வீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் கேரளாவை சேர்ந்த ஒரு IAS ஆபீசர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவர் கேரளாவை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர் வந்து 1989 பேட்ச் கிடையாது, 1988. சோ இந்த கொஸ்டின் தான் வந்து ரொம்பவே கஷ்டமா கேட்கணும் அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சைட்ல போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வந்து அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1989 பேட்ச் கிடையாது, 1988 தான் இந்த சரியாக இருக்கணும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறா கொடுத்திருக்காங்க. கடைசியா பாருங்க, he has been responsible for handling various departments as the secretary to the government of Kerala. சோ இதுவும் சரிதான், கவர்மெண்ட் ஆஃப் கேரளால வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அவர் ஹேண்டில் பண்ணி இருந்திருக்காரு அப்படிங்கறத நமக்கு மென்ஷன் பண்றாங்க. சோ இதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 3 1 மற்றும் 3 மட்டும் சரி அப்படின்றது இதற்கான ஆன்சர். இது என்ன ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. சோ இது பாருங்க, சோ வயது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சோ உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. சோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 65 இயர்ஸ், 64 வயது. உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு 62 வயது. இந்த இடத்துல 60 வயது 60 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சரியா பொருந்தல. சோ இந்த மேட்ச் வந்து தவறு. சோ அடுத்து பாருங்க, மினிமம் ஏஜ் ஃபார் கண்டெஸ்டிங் ஃபார் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சோ இந்திய குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயது அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு 35 இயர்ஸ். சரிதான், சரியாதான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்க, மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் ராஜ்யசபா மெம்பர். சோ ராஜ்யசபா மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது கேட்டிருக்காங்க. சோ நமக்கு ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி அல்லது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, இதில் நம்ம வந்து தேர்வாகணும் அப்படின்னா குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்றது 30 தான். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 25 இருந்தாலும் போதும். ஆனா நமக்கு ராஜ்யசபா அல்லது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு 30 வயது பூர்த்தியாக இருக்கணும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். மினிமம் கரெக்ட் தான். மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் ராஜ்யசபா மெம்பர் 30 இயர்ஸ் அப்படின்றது கரெக்ட் தான். சோ அதுக்கடுத்து பாருங்க, மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் லோக்சபா மெம்பர். சோ லோக்சபா மெம்பர் ஆவதற்கான மினிமம் வயது 25 வயது, 21 கிடையாது, 25 வயது. சோ 21 அப்படின்றது லோக்கல் பாடி செலக்ஷன்ஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்கான மினிமம் வயது வரம்பு அப்படின்றது 21. சோ இந்த 25 வந்துருக்கு. சோ இது தவறாக பொருந்தி இருக்கு. சோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2, 1, 3 மற்றும் சரியானவை, 2 மற்றும் 3 சரியானவை அப்படின்றது இதற்கான ஆன்சராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோ பத்திரிகைகளை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர் நமக்கு தெரியும், ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து நடத்தி வந்திருப்பாரு. சோ இது ஒரு வார இதழ். 1907 இந்த வார இதழ் வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு. சோ அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் திருவருட்பா அப்படின்ற தன்னுடைய பாடல்களின் தொகுப்பை திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளின் பாடல்கள் துவக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் குலாம்கிரி அப்படின்ற ஒரு நூலை வந்து பாத்தீங்கன்னா 1872 வந்து வெளியிட்டிருப்பாரு. கடைசியா பாருங்க, சர் சையத் அகமது கான் அப்படின்றவர் தஹ்தீப் உல் அக்லுக் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருந்திருப்பாரு. சோ இதை வந்து மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏக்கு 4 டிக்கு 1. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடையாக வரும். சோ சைமன் கமிஷன் கொடுத்த கேள்வி இது. சோ சைமன் கமிஷன் அப்படின்றது 1919ஆம் ஆண்டு போடப்பட்ட மாண்டேகி செம்ஸ்போர்ட் சட்டத்தை சீர்திருத்துவதற்காக, அதில் என்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றதை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. சோ இந்த சைமன் கமிஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1927 உருவாக்கப்பட்டது. ஆனால் பொதுவாக இந்த சைமன் கமிஷனுக்கு இந்தியாவில் பல எதிர்ப்புகள் இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் தரப்பிலும் சரி, இந்தியாவிலும் சரி எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஒயிட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இந்தியர்களோட
சட்டம் இந்தியர்களுக்கு எப்படி சட்டம் இயற்றுவது அல்லது இந்தியர்களுக்கு எந்த மாதிரியான அதிகாரங்களை கொடுப்பது என்பதை ஆராய்வதற்காக போடப்பட்ட ஒரு குழுவுல இந்தியர்களே இடம்பெறாது அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அதிருப்தி, இந்தியர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. சோ சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தப்போ 1928-29 காலகட்டங்கள்ல இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது பரவலாக இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பல தலைவர்கள் வந்து இந்த சைமன் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சோ இதை பத்திதான் இந்த கேள்வியை நமக்கு கேட்டிருக்காங்க. சோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி, காங்கிரஸ் டிசைடட் டு பாய்காட் சைமன் கமிஷன் இன் சென்னை. சோ சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ சென்னையில் காங்கிரஸ் தரப்புல வந்து சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றது. ஆனால் அது ராஜாஜி தலைமையில நடைபெறல, எம்.ஏ. அன்சாரி அப்படின்ற ஒரு தலைமையில இது நடைபெற்றிருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தவறு, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பாக கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த ரீசன் பாருங்க. The Simon Commission had only white men as members, that is no Indians. So சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. சோ இதுல சைமன் குழுவோட இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். சோ இதனாலதான் இவங்க எதிர்ப்பு, இந்த சைமன் குழுவானது எதிர்ப்பு சந்திச்சிருந்தாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ரீசன் வந்து சரியாதான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரீசன் வந்து நமக்கு சரி. சோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ தவறு, ஆர் சரி. அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்றது இதற்கான ஆன்சரா நமக்கு வரும். சோ இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா இந்தியர்களுக்கு வந்த வெளிநாட்டு தலைவர்களை பத்தி கேட்டிருக்காங்க. சோ இதுல கடைசியாக நமக்கு இப்போ நடந்த ஃபங்க்ஷன்ல வந்து சீஃப் கெஸ்டா வந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரபோவோ சுபியாண்டோ அப்படின்றவர் தான் 2025ஆம் ஆண்டு நமக்கான சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியன் பிரசிடென்ட். சோ இவர் வந்து நம்மளுடைய குடியரசு தின விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. சோ இந்த குடியரசு தின விழாவின் போது பிரசிடென்டா இருந்தவங்க திரௌபதி மர்மு. சோ இவங்க தான் இவரை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த திரௌபதி மர்மு இருந்த போது, பிரசிடென்டாக இருந்த போது சீஃப் கெஸ்டா வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரபோவோ சுபியாண்டோ அப்படின்றவர். சோ இது மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏக்கு 2 அப்படின்றது வரும். சோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் நமக்கு தெரியும். சோ இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். சோ இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது 2002ல இருந்து 2007 வரைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து இருந்திருப்பாரு. சோ இந்த ஏபிஜே அப்துல் கலாமோட காலகட்டத்துல நம்ம இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா விளாடிமிர் புட்டின். சோ ரஷ்ய அதிபர், ரஷ்யன் பிரசிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா. சோ ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் 2007ல இந்தியாவுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருப்பாரு. சோ பிக்கு ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட். சோ அடுத்து பாருங்க பிரணாப் முகர்ஜி. சோ பிரணாப் முகர்ஜி இருந்த காலகட்டத்துல 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமா, அப்போதைய அமெரிக்க அதிபர், அமெரிக்கன் பிரசிடென்ட் பராக் ஒபாமா வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருப்பாரு. சோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரணாப் முகர்ஜிக்கு சிக்கு 4 அப்படின்றது கரெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ராம்நாத் கோவிந்த் இருந்தப்போ பாத்தீங்கன்னா செரில் ராமபோசா அப்படின்றவர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் இவரு. சோ இவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்திருப்பாரு. சோ அதற்கு டிக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதனுடைய ஆன்சர் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இதற்கான சரியான ஆன்சர். சோ டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டும் நெறிமுறை மீதான சரியான கூற்று யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ டிபிஎஸ்பி பத்தி நமக்கு தெரியும். சோ அரசாங்கம் சட்டம் இயற்றும் பொழுது சில அடிப்படை விஷயங்களை வந்து அவங்க மனதில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற காரணத்தினால ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த டிபிஎஸ்பி அப்படின்றது. சோ இந்த டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 பகுதி 4ல நம்மளோட அரசியல் அமைப்புல இடம்பெற்று இருக்கும். ஆர்டிகல் 36 இருந்து 51 வரை டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியாக அயர்லாந்து அரசியல் அமைப்புல இருந்து எடுத்துட்டு இருக்கோம்.
சோ இந்த டிபிஎஸ்பி கொடுத்துதான் சில கூற்றுகளை கொடுத்து எவை சரின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் ப்ரொவைடட் இன் தி ஆர்டிகல் 36 to 51 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 மற்றும் 36 முதல் 51 வரை அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். பகுதி 4ல 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது சரி. சோ செகண்ட் பாருங்க, the framers of the constitution borrowed this idea from the Spanish constitution அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பானிஷ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ இந்த டிபிஎஸ்பின்றது நம்ம நேரடியாக யார்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் வாங்கிட்டோம். அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்புல இருந்து தான் நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்த டிபிஎஸ்பி எடுத்திருப்பாங்க. சோ இந்த அயர்லாந்து வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டதுதான். சோ இந்த அயர்லாந்து வந்து ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருந்திருப்பாங்க. சோ இவங்க அயர்லாந்து கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டு. சோ நம்ம நேரடியாக ஸ்பெயின் அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கல, அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால சரி அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. சோ அடுத்து பாருங்க, டிபிஎஸ்பி the directive principles form the soul of the constitution. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் என்பது அரசமைப்பின் ஆன்மாவாகும்னு சொல்றாங்க. சோ யூசுவலா அரசமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லி ஒன்னு டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அரசியலமைப்புல மிக முக்கியமான பகுதியை வந்து அரசமைப்பின் ஆன்மான்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணலாம். சோ எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சோ ஆர்டிகல் 32 நமக்கு தெரியும். சோ ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்மளோட B.R. அம்பேத்கர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது நம்ம சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல சில கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை எங்கேயும் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இத அம்பேத்கர் நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சோ இந்த directive principles from the soul of the constitution அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. சோ இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா A மட்டும் சரி, A ஒன் ஒன்லி சரி அப்படின்றது இதற்கான விடையாக இருக்கும். சோ அவ்வளவுதான். மேக்ஸிமம் நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் ஹிஸ்டரி பாலிட்டி ஐஎன்எம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். சோ இதற்கு அடுத்து வரவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் தமிழ்நாடு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட கேள்விகளும் ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தொடர்ந்து லைவ்ல இருக்கவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.